எனக்கு இந்த பயம்லாம் கிடையவே கிடையாது. எனக்கு யாரை பார்த்தாலும் பயம் கிடையாது. 5 வயசுல எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தவன். அதுக்கு மேல எந்த பெரிய இழப்பு இருக்கு வாழ்க்கையில. நிறைய பேர் கேட்பாங்க, என்னங்க உங்களுக்கு பயமே இல்லைன்னு. எங்க 5 வயசுல எங்க அம்மாவுடைய சாவை பார்த்தவங்க. அதுக்கு மேல என்னங்க எனக்கு இழப்பு இருக்கு? சொத்து, பணம், அடிக்கடி அடிச்சா மிரட்டிடுன்னு சொல்லலாம். நான் பயப்படுற ஆளே கிடையாது. உண்மையா இருப்பேன், தைரியமா இருப்பேன். இதுதான் ஆதரவு. வேற எதுவுமே கிடையாது. இது சத்தியமா நான் சொல்றேன். எம்எல்ஏ ஆகி மினிஸ்டர் ஆகி பெரிய பொறுப்புக்கு போனாலும் உங்க குடும்பத்துல எப்பயுமே தலகணம் இல்லாம குடும்பத்துல ஒரு ஆளா இருப்புங்கிறத நான் சத்தியம் பண்றேன். கண்டிப்பா எல்லாத்தையும் மாத்துவோம். அதுக்குதான் நாங்க வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது என்னுடைய குறிக்கோள் இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்ல அமைக்கப்பட்டு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டு சென்ட்ரலா வார் ரூம் போட்டு ஒரு இடத்துல பிரச்சனை அடுத்த செகண்ட் வந்து இங்க இருக்கக்கூடிய காவல்துறை இயக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய கடுமையான போராட்டம், கடுமையான அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஏன்னா நான் நிர்வாகம் தெரிஞ்சு வந்தவன். ஒரு பேங்க் உருவாக்கி ஒரு மிகப்பெரிய லாபத்தை உருவாக்கி அதை வித்துட்டு நான் வந்தவன் நானு. அதனால திருப்பியும் சொல்றேன், இங்க கஞ்சா பழக்கம் அதிகமா இருக்குன்னு வந்துச்சு. இது இங்க மட்டும் இல்ல, வில்லிவாக்கம் ஆரம்பிச்சு ஒட்டுமொத்த வட சென்னையிலையும் இந்த பிரச்சனை இருக்கு. அதனாலதான் ஆதவர்ஜுனா சென்னையில போக்கஸ் பண்ண. அவர் கன்னியாகுமரியில இருந்தா நான் இங்க ஏன் இருக்கிறேன்னா சென்னையுடைய 16 தொகுதி போக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட வேட்பாளர்களை பாருங்க. வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா, பெரம்பூர் எங்க அண்ணன் விஜய், அங்க அதிகமான ட்ரக்ஸ், ஆர்கே நகர், ராயபுரம், எல்லா இடத்துலயும் வெயிட் கேண்டிடேட். சென்னையில திமுக பிரச்சாரம் பண்றதா எங்கேயாச்சும் நியூஸ் கேள்விப்பட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா டிவிக்கே சென்னையில பயங்கரமா போயிட்டு இருக்கு. 16 தொகுதியில இன்னைக்கு 13-14 தொகுதியில டிவிக்கு லீடிங் இருக்கு. இதுதான் உண்மை. அதனால வில்லிவாக்கத்துல கஞ்சா சேல்ஸோ மதுவோட விற்பனைகள் கடைகள் அதிகமா இருந்தோ குறைக்கப்படும் உறுதி கொடுத்து வில்லிவாக்கத்துக்குள்ள கஞ்சா சேல்ஸ் பண்ணக்கூடிய எல்லா டீலர்ஸும் பார்டருக்குள்ள நுழைய முடியாது. முதல் தமிழ்நாட்டில் எங்க அண்ணன் முதலமைச்சர் இருக்கும்போது முதல் கஞ்சா ஒழிக்கிறதா முதல் குறிக்கோள், ட்ரக்ஸ் ஒழிக்கிறதா முதல் குறிக்கோள். எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கும் தெரியுமா? எல்லா யங்ஸ்டர்ஸும் 16 வயசு 17 வயசு பையன் அங்கங்க சிகரெட் பிடிக்கிற மாதிரி கஞ்சா எடுத்துட்டு இருக்காங்க, ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைகளா தெரியாம டாஸ்மாக் சேல்ஸ் 60,000 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. இதையெல்லாம் முடிச்சாதான். ஏன்னா கஞ்சாவும் ட்ரக்ஸும் ஒருத்தனுடைய மது பழக்கம் வரும்பொழுது பாதிப்புக்கு உள்ளாவது பெண்கள். அங்கதான் வந்து பிசிக்கலி அபியூஸ் நடக்கும், ரேப் நடக்கும், எல்லா விதமான தவறுகளும். ஒரு மனிதன் தன்னிலையை மறந்து இன்னொரு ட்ரக்ஸ் இன்னொரு மது எடுக்கும் பொழுது அவன் மிருகமா மாறுறான். மிருகமா மாறும் பொழுது அவனுடைய எண்ணம் பெண்களை நோக்கி தவறான பார்வையில போய் அவங்கள தொடுறதும் ரேப் பண்றதுக்கு இந்த ட்ரக்ஸும் மதுவும் அதிகமாகும் பொழுது பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாவது. அதனாலதான் 2 வயசு குழந்தைய ஒரு திமுக ரேப் பண்ணக்கூடிய மனநிலை வருது. இது நியாயமா? தூத்துக்குடியில பாத்ரூம் போன ஒரு டாய்லெட் போன பொண்ணு ரேப் பண்ண கொல்லப்படுது. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த கஞ்சாவோட சேல்ஸும் இந்த டாஸ்மார்க்கோட சேல்ஸும். இதை வந்து நம்ம ஒழிக்கிறதுக்கான எல்லா வித சக்தி இருக்கு. என்னுடைய வாழ்க்கையில நான் சத்தியமா சொல்றேன், நான் ஒரு விளையாட்டு வீரன். இன்னைக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இந்தியாவுடைய பிரசிடென்ட், பாஸ்கெட்பால் இந்தியா அசோசியேஷன் பிரசிடென்ட். எல்லா விளையாட்டு வீரர்களையும் நான் வந்து பக்குவப்படுத்திக்கிட்டே இருப்பேன். எந்த பிரச்சனை வந்தாலும் மது பக்கம் போவாத, ட்ரக்ஸ் பக்கம் போவாத. என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் மதுவை தொட்டதே இல்லை, சிகரெட் படிச்சதே இல்லை, தொட்டதே கிடையாது. இது வரைக்கும் காலையில 4 மணிக்கு இருந்துச்சுன்னா 6 மணி வரைக்கும் படிப்பேன். 6 மணில ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல இருப்பேன். என்னோட வாழ்க்கை ஒன்று ஸ்போர்ட்ஸ் இருக்கு, இல்லைன்னா பாலிடிக்ஸ் ஒர்க் இருக்கும். இந்த மாதிரி ஒரு இளைய சமுதாயத்தை வில்லிவாக்கத்தை உருவாக்கணும், அவங்க வேலை வாய்ப்பை உருவாக்கணும், நல்ல ரோடு கிடைக்கணும், நல்ல வாட்டர் கிடைக்கணும். எல்லா வீட்டுக்கும், குடிசை வீட்டுக்கும், பிளாட்ல இருக்க வீட்டுக்கும், பெரிய பெரிய வீட்டுக்கும், பெரிய பெரிய பங்களாவுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனா பிளாட்டுக்கும் சரி சாதாரண குடிசை வீட்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன், வாட்டர் கனெக்ஷன் பெற்ற கொடுக்கவே இல்லை. சோ இந்த மாதிரி எல்லா விதமான தேவைகளையும் ஆதவர்ஜுனா தனிப்பட்ட வாக்குறுதியா சொல்றேன், சரி செய்து கொடுப்பேன். உங்களுடைய மகனா சரி செஞ்சு கொடுப்பேன். எம்எல்ஏவா இல்லைங்கிறத பதிவு பண்ணி ஐநாவரம்ங்கிறது எப்பயுமே திமுக ஓட்டு போடுவோம் இன்னைக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரே ஒரு ரிக்வஸ்ட், நாங்கள் மாற்றத்தை உருவாக்க வந்திருக்கோம். என்னாலும் நான் நினைச்சா ஒரு ஓட்டுக்கு வந்து உங்களுக்கு 5,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஆனால் எங்க தலைவர் சொன்னாரு, எனக்கு வசதி இருக்கு, பலம் இருக்கு, என்னாலும் கொடுக்க முடியும். ஆனால் அது தவறு. ஒரு மனிதனை விலைக்கு வாங்குவது தவறுங்கிறது அரசியலை எங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. எங்க தலைவர் சொன்னாரு, ஓட் ஃபார் கேஷ் கொடுக்க கூடாது. கேரளால சொன்னாங்க,
ஓட் ஃபார் கேஷ் இருக்கக்கூடாது. கேரளால நீங்க போய் கேஷ் கொடுத்தீங்கன்னா மக்களே தூக்கி எறிவாங்க. நீ முதல்ல ஒழுங்கா முதலமைச்சர் எம்எல்ஏ ஒழுங்கா செய், என்னையா விலைக்கு வாங்குறன்னு மக்களே சொல்லுவாங்க. அப்படி ஒரு தேர்தல் 2026 ஒவ்வொரு எம்எல்ஏ தொகுதியிலும் ஒரு நல்ல தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும். உங்களுடைய மகன் நீங்க நல்ல ஒரு எம்எல்ஏ ஆகணும். அதுக்கு நான் சத்தியமா திருப்பி சொல்றேன். இப்ப லைவ்ல தான் போயிட்டு இருக்கு. எங்க ஆளுங்களோ எங்களுடைய கட்சியோ உங்க வீடு தேடி ஆதரவர்ஜனா 2000 ரூபாய் கொடுத்தாரு, திமுக 5000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த பயம் எனக்கு இல்ல. ஏன்னா ஒவ்வொரு அம்மாக்களுடைய பயணத்துல நான் பாக்குறேன், தம்பி நீ வரணுங்கிறாங்க. அந்த உறுதியை நான் ஏத்துக்கிட்டு இந்த உங்களை விலைக்கு வாங்கக்கூடிய அரசியலை இதோட தூக்கி எறிவோம். ஆனா 5 வருஷம் ஒட்டுமொத்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாழ்நாள் முழுவதும் நான் இறக்கும் முறை உங்களோட பயணிப்பேங்கிறத சொல்லி வணக்கம் சொல்றேன். என்னை போன்ற பல இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கும் அண்ணன் ஆதவர்ஜனா அவர்களே, உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான். இனி நீங்கள் ஒரு தனி மனிதன் அல்ல, இந்த வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியின் மக்கள் படை உங்கள் பின்னால் இருக்கு என்பதை ஒருபோதும் நீங்கள் மறந்துவிடவே கூடாது. ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட் வச்சுக்கிறது என்னன்னா, அண்ணனை மட்டும் இழந்துடாதீங்க, தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். இதனை எடுத்து அண்ணனுக்காக அவரை கேக் வெட்டி சந்தோஷப்படுத்த நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து மாநில ஐடி மற்றும் சமூக ஊடக பிரிவு ஒருங்கிணைப்பாளர் குரு மற்றும் அவர்களின் குழுவினரை மேடைக்கு அருகில் வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். பழைய கல்ச்சர், இந்த திமுக கல்ச்சர் சால்வையை போடுவாங்க. அந்த சால்வையை எதுக்கு பயன்படுத்துறது எனக்கு தெரியவே தெரியாது. சால்வை வேணாம், அந்த 150 ரூபாய்க்கு பதிலாக எனக்கு ஒரு பால் வாங்கி கொடுங்க, ஒரு பேனா வாங்கி கொடுங்க, ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க, ஒரு டவல் வாங்கி கொடுங்க. இத வந்துச்சுன்னா அப்படியே இல்லாத ஏழை குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டேன்னா அவங்க ஒரு 6 மாசம் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. இந்த சால்வை எடுத்து நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. எடுத்து மூஞ்சி தொடச்சாலும் வேர்வை போக மாட்டேங்குது அந்த சால்வையில. இந்த பழைய திமுகவுடைய ஸ்டைலிருந்து வெளியே வருவோம். நான் எனக்கு கிரீடம் வைக்காதீங்க. நான் கடவுளோ இல்ல மன்னராட்சியோடைய பையனோ கிடையாது. உங்கள ஒரு ஆளு. என்ன அந்த மாதிரி பெரிய மாலையெல்லாம் வாங்காதீங்க. வரும்போது அண்ணன் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க, பாஸ்கெட் பால் கொடுத்தாங்க. உடனே அந்த குழந்தை கொடுத்தா அந்த குழந்தை சூப்பரா யூஸ் பண்ணோம். சூப்பர் தம்பி. அது போது எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு பால் கொடுங்க, ஒரு ஃபுட்பால், ஒரு பாஸ்கெட் பால், அந்த மாதிரி ஒரு டவலு, இந்த மாதிரி விஷயத்தை கொடுங்க. உங்க அன்பு கொடுத்தா போதும். எனக்கு பொருட்கள், இந்த சால்வை பொருட்கள், இந்த அன்பு, கிரீடம், பெரிய மாலை, இந்த திமுக கூட்டம் மாதிரி இந்த ஒருத்தர் தூக்கி வச்சு மேல வைப்பாங்க, அப்படியே பெரிய கடவுள் மாதிரி கிடையவே கிடையாது. எப்பயும் நம்ம எளிமையா இருப்போம். உங்க கூட ஒரு பையனா நினைச்சு என்ன பாருங்க. இந்த சால்வே போடாதீங்க. இனிமேல் நம்ம மீட்டிங்ல உறுதிமொழி எடுத்துக்கலாமா? இந்த சால்வை கொண்டு வந்தீங்க அப்படியே பகில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு கையை மட்டும் கொடுங்க போதும். எனக்கு காசு வேஸ்ட் பண்ண வேணாம். 150 ரூபாய் 200 ரூபாய் காசு வேஸ்ட் பண்ண, 1000 ரூபாய் காசு வேஸ்ட் பண்ண வேணாம். தம்பி பால் மட்டும் கொடுங்கப்பா தம்பி. நமக்கு ரைட்.